கிரே மார்க்கெட்ல 25% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பன்சால் வயர் இண்டஸ்ட்ரீஸோட ஐபிஓ பத்தி இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 745 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அதாவது இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 745 கோடி டோட்டலாவே கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் போகும். எந்த ஷேர் ஹோல்டர் பாக்கெட்டுக்கும் இந்த ஃபண்டு போகாது. அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 4007 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியாக லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 1985 பன்சால் வயர் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல டெல்லியில இன்கார்பரேட் பண்ணப்பட்ட கம்பெனி. ஓகே, ஆக்சுவலா இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டீல் வயர் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி டோட்டலா 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க. கிச்சன் ஐட்டமான ஸ்பூனு, வெசல்ஸ் அண்ட் டியூப்ஸ், போல்டு மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயரையும் அண்ட் நெக்ஸ்ட் சைக்கிள் வீலு, சேஃப்டி பின்னு, வயரு, ஸ்க்ரூ மாதிரியான மைல் ஸ்டீல் வயர் ப்ராடக்ட்ஸையும் அண்ட் ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்ஸ், செயின், ஸ்ப்ரிங்கு, ஆட்டோ கேபிள்ஸ் மாதிரியான ஹை கார்பன் ஸ்டீல் வயர்ஸ் ப்ராடக்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் 3000 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை இவங்க மேனுஃபேக்சரும் பண்ணி மார்க்கெட்டிங்கும் பண்றாங்க. அண்ட் அந்த கம்பெனி டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியில 5000 கஸ்டமருக்கு மேல வச்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்தவரை இவங்க மார்க்கெட் ஷேர்னு பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் கேட்டகரியில 20% மார்க்கெட் ஷேரையும் அண்ட் ஸ்டீல் வயர் கேட்டகரியில 4% மார்க்கெட் ஷேரையும் ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் இந்தியாவில் 22 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸையும் கவர் பண்ணி ஸ்ட்ராங்கான பேன் இந்தியா பிரசன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா, யூகே, யூஎஸ் மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் இவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்க ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே கண்டினியூஸா இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2022 57 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2023 59 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2024 78 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.4ல இருக்காங்க. அதாவது டோட்டலா 681 கோடி கடன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியல்ஸை பொறுத்தவரை நல்ல ஒரு ஸ்டேபிளான ஃபைனான்சியல்ஸை கண்டினியூஸா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸை 3 கம்பெனிஸ் பண்றாங்க. இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கம்பெனிஸை விட இந்த பன்சால் வயர் கம்பெனி தான் ரொம்பவே பெரிய கம்பெனியா இருக்காங்க. அதாவது அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில. அண்ட் பிஇ ரேஷியோ 41ல ஐபிஓ வந்திருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனிஸ் 18 to 41 பிஇ ரேஷியோல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸ்ல இந்த பன்சால் வயர் கம்பெனி ஐபிஓ வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் தான். அண்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் பத்தி பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட சேர்மனான மிஸ்டர் அருண் குப்தாக்கு இந்த ஸ்டீல் வயர் இண்டஸ்ட்ரியில 38 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட டைரக்டர் மிஸ்ஸஸ் அனிதா குப்தா இவங்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ ஆன மிஸ்டர் பிரணவ் பன்சாலுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 745 கோடியில 452 கோடி இவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 93 கோடியை இவங்களோட சப்சிடரி கம்பெனியோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 60 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறாங்க. லைக் ஷார்ட் டேர்ம் கடன் அண்ட் பிசினஸ்க்கு தேவையான இன்வென்ட்ரிஸ் வாங்குறது அண்ட் டே பை டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்ச 140 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் கையில 96% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 4% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் கையில 78% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 22% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ஐபிஓக்கு அப்புறம் ப்ரமோட்டர் கையில செபியோட ரூல் படி கரெக்டா 75% ஸ்டேக் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா 3% ஸ்டேக்கை இவங்க மார்க்கெட்ல செல் பண்ணுவாங்க. அந்த டைம் இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சமா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஷேரோட சப்ளை அதிகமாகிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ ஜூலை 3 இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஐபிஓ பெட்டிங் க்ளோஸ் ஆகுறது ஜூலை 5. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா ₹5 பெர் ஷேர். அதாவது இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா லோயர் பேண்ட் ₹243 அப்பர் பேண்ட் ₹256 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 58 ஷேர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 58 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ் 745 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போறாங்க. அண்ட் இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கிறது ஜூலை 8. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து ஜூலை 9 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அலாட்மெண்ட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் வந்து சேம் டே ஜூலை 9 உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் ஜூலை 10 அந்த ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட் லிஸ்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல ₹14,848 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். 58 ஷேர்ஸ் கிடைக்கும். அண்ட் மேக்ஸிமம் ₹1,93,024 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, QABஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டேவோட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருக்கு. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்ட் பொறுத்தவரை இப்போ வரைக்கும் 2.4 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவராலா 1.7 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டேலேயே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா 50 ரூபாயில இருந்து இப்போ 65 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 25% லிஸ்டிங் கெயினோட 320 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, சூப்பரான ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை ஸ்ட்ராங்கான ஃபைனான்சியல் ஹிஸ்ட்ரியோட மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுற ஸ்ட்ராங்கான இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் இருக்கிற கம்பெனி. அண்ட் 3000 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மூலமாக டைவர்சிஃபைடாக டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கஸ்டமர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. லைக் ஆட்டோமோட்டிவ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன், அக்ரிகல்ச்சர், ஹார்ட்வேர் மாதிரியான டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது இவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம். அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கம்பெனி மேலே கரண்டாக ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக வந்தால் இவங்க கிட்டத்தட்ட 13 கோடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ரொம்பவே காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி. அண்ட் சைக்கிளிக்கலாக சேஞ்ச் ஆகிற இண்டஸ்ட்ரியும் கூட. ஸோ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் இவங்களோட ப்ராஃபிட்டபிள் அண்ட் ரெவென்யூ பொறுத்தவரை. அண்ட் இதை தவிர இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்கு. அண்ட் ப்ரைஸ் வேல்யூவேஷனும் சூப்பர்னு சொல்லிட முடியாது, பட் கரெக்டான ப்ரைஸ்ல வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஷார்ட் டேர்ம் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு லாட்டுக்கு 4000 ரூபாய் டு 5000 ரூபாய் வரை ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணலாம். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. பிகாஸ் 41 டைம் அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து வாங்குற லெவலுக்கு இந்த கம்பெனியில் அண்ட் இந்த பிஸ்னஸில் எதுவும் ஸ்பெஷலாலாம் இல்லை, நார்மல் பிஸ்னஸ் தான். அண்ட் இவங்க ஃபியூச்சர் ப்ராடக்ட் எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ணல. ஆல்ரெடி இப்போ கரண்டாக போயிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் இவங்க ப்ராடக்ட் வைஸாக கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா ஐபிஓ ப்ரைஸில் இருந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. நான் பர்சனலாக அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணல, ஸ்கிப் தான் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.